ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஸ்பாஞ்சியாக, ரொம்ப ஸ்மூத்தாக, ஈஸியாக பண்ணக்கூடிய சாக்லேட் பேன் கேக் இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளார நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துட முடியும். அதுக்கு முதல்ல ஒரு கப்பில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு முட்டை வேண்டான்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் எல்லாமே ஈஸி மெஷர்மெண்ட்காக டம்ளர்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பால்லையும் முட்டையிலையும் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. சர்க்கரை முழுமையாக கரையணும். இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சு. ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் இந்த மிக்சரில் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறமா கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், அப்புறமா சோடா உப்பு, கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்ப கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு கட்டியே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு கலந்துடுங்க. இப்போ எல்லாமே முழுமையாக கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இப்போ ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவுமே கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இப்போ 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்குமே அந்த மாவு மிக்சரோடு நீங்கள் பேன் கேக்காக ஊற்றிக்கலாம். கொக்கோ பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் பேன் கேக் ஆயிடும். இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு தோசை தவாவில் ஃபஸ்ட்டு பேன் கேக்குக்கு மட்டும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு இந்த மாவு எடுத்து அப்படியே ஊற்றி விட்டுருங்க. அதை தேய்க்கவோ எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா அடியில் கொஞ்சம் கரிய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் மெதுவாக ஓரங்கள்லேருந்து எடுத்து திருப்பி போட்டிங்கன்னா 2 சைடும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான சாக்லேட் பேன் கேக் ரெடி. இது ரொம்ப சுலபமாக நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப குறைவான பொருளில் ஈஸியாக பண்ணிடலாம். உங்கள்கிட்ட சாக்லேட் பவுடர், கொக்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் ஊற்றி சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.